ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய அன்னை ஜுவல்லர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த ஷாப் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஷாப்பில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற வேலையாக இங்கே வந்திருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்திருந்தேன். அதுக்கு அடுத்தது வீடியோஸ் நம்ம சேனலுக்கு தேவையானது எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இன்ட்ரோ மட்டும் நான் நைட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த ஷாப்போட ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் பற்றி நான் சொல்லணும். வர கஸ்டமரை அவ்வளோ ஹம்பிளாக ஸ்வீட்டாக வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஒரு செயின் எடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஐடியாவே இல்லாமல் இருக்கும்ல, அவங்க கொடுக்குற ஐடியாஸாக இருக்கட்டும், சலிக்காமல் காட்டுற கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எங்கே தெரியுமாங்க வந்திருக்கேன்? பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய அன்னை ஜுவல்லர்ஸ் தான். எதுக்குன்னு கேட்பீங்க. ஸோ நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரிஸ் பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். வீடியோ எடுக்கிறதுக்காகவும் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதோடு வந்திருக்கேன். இங்கே வந்து இப்போது ஒரு சரவடியான ஆஃபர் வந்து போயிட்டுருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பர் கிராமுக்கு 300 ரூபி வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஷாப்லேயுமே இப்போதைக்கு நமக்கு கொடுக்கல. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இந்த மந்த் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நான் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா February 6th வந்து வந்திருக்கேன். ஸோ இந்த February மந்த் ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் வீடியோவில் ஒன்று ஒன்றா. இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ்க்கான வேலையை வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து என் கையில் வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம், 4 கிராம், 1 கிராம்லேருந்தே இவங்கக்கிட்ட காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வாங்க போகிறது வந்து 8 கிராமில் தான் வந்து வாங்க போகிறோம். தெரில மைண்ட் எப்படி மாறும்னு தெரில. இப்போதைக்கு 8 கிராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேபி வீடியோ ஷூட்லாம் முடிச்சுட்டு போகும்போது கூட இன்னும் ஒரு 1/2 கிராம் எக்ஸ்ட்ராவாக எடுக்க சான்ஸ் இருக்குது. அது எப்படின்னு தெரியல இப்போதைக்கு. ஆனால் 1/7க்கான அமௌண்ட் வந்து கையில் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கெலாம் எப்படிங்க சிஸ்டர் மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ்? இதுக்கு வந்து டை சார்ஜ் 2% டை சார்ஜ் இருக்கு. 2%. ஓகே. ஸோ 2% வந்து டை சார்ஜ் இருக்கு. இந்த பேக்காக ஒரு 20 ருபீஸ், ஓகே, 45 ருபீஸ். ஓகே. 3% வந்து ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து தான் வரும். 3% வந்து ஜிஎஸ்டி, டை சார்ஜ் வந்து 2%ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கணும்னு கூட இல்லைங்க. நம்ம அன்னை ஜுவல்லர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸும் வந்து இருக்குது. சரி, ஓகேங்க்கா. இப்போ வந்து எனக்கு இந்த 8 கிராம்க்கான எஸ்டிமேஷன் மட்டும் கொண்டு வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எஸ்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 916 ஹால்மார்க்கோட தாங்க நம்ம வாங்குகிற காயின் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 1 கிராமில் வாங்கினாலும் அதே ஹால்மார்க் தான், 8 கிராமில் வாங்கினாலும் சேம் ஹால்மார்க்கோட தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செம கிளியர்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் எடுக்க வந்தப்போ கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7,930 ரூபி, அதாவது 916க்கு சொல்லிட்டு இருக்கேன். 18 கேரட் வந்து 6,550 ரூபி வருது. ஸோ பிளாட்டினம், சில்வரோட ரேட்லாம் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதை 8 கிராம்ன்றது கிளியர்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டை சார்ஜு, ஜிஎஸ்டி இது மட்டும் போட்டு ஓவரால் ஒரு செவரனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 66,717 ரூபி வந்து நமக்கு வருதுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறது தாங்க, எப்போவுமே நம்ம வந்து ஒரு 1/2 கிராமாக இருந்தால் கூட நம்ம வந்து கண்டிப்பாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு சின்ன கம்மல் எதுவாக வேணால் இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ நிறைய கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்குறது வந்து என்னென்னா, எங்ககிட்ட காசு இல்லை, எங்களால் கோல்டு வாங்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்காகவே வந்து ஸ்கீம்ஸும் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய ஸ்கீம் பற்றியும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து கோல்டு சேவ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ்க்காக தான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அமௌண்ட்டும் எண்ணி சார்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஃபைனல் அமௌண்ட் வந்து 66,500 வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அமௌண்ட் வந்து செக் பண்ணிக்கவும் வந்து நம்மளை சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கொஷின் ஆன்சர் வீடியோ வந்து போடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு கொஷின் ஆன்சர் வீடியோ தனியாக போடலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 கிராம் காயின் வந்து வாங்கியிருக்கோம். நமக்கு வந்து ஃபைனல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 66,500 வந்து நம்ம பே பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இந்த மாதிரி நான் 8 கிராம் காயின் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுல. ஸோ யூஸ்வலாகவே நம்ம நிறைய ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறது என்னென்னா தங்க நகை ரேட் ஏறி போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்காகவே மந்த்லி ஸ்கீம் அப்படின்றதும் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து நமக்கு 2000 ஸ்டார்டிங் இருக்குது, சில இடத்துல 1000. ஆனால் நம்ம அன்னை ஜுவல்லர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 ருப்பீலேருந்தே ஸ்கீம் பே பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக இவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ருப்பீ வந்து இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் தாராளமாக எல்லாராலையும் வந்து டெய்லி கொடுத்து கூட ஒரு 1/2 கிராம் மில்லிகிராம் கூட தாராளமாக சேவ் பண்ண முடியும். அதுக்கேற்ற கோல்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கோல்டு ஜுவல்லரின்றது நம்ம ரொம்ப அதிகமாக வாங்கணுன்றது கிடையாது. நம்மளுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம வந்து சேமித்து வைக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்கீம் பற்றி சிஸ்டர் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. ஸோ சொல்லுங்கள் சிஸ்டர். தங்க நகை சேமிப்பு திட்டம் 1000 செலவுகள் இருக்கட்டும் 1000 சேமிப்பும் இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாதிரி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து கூட நம்ம பே பண்ணிக்கலாம். நம்ம வந்து டெய்லி கூட கட்டுறது இருக்குது, மந்த்லி கட்டுறது இருக்குது. ஒன்னொன்றுக்கும் ஒரு பெனிஃபிட், ஒன்று ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து இங்கே ஒரு ஸ்கீம் போடுற ஐடியாவில் கண்டிப்பாக இருக்கும். ஸ்கீம் போடுறத பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்டுறேன். மறக்காமல் அதுவும் பாருங்கள். அண்ட் இங்கே இருக்க மாதிரியான கலெக்ஷன் வேறு லெவலாக இருக்குது. வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்ல அப்படின்னு நான் வந்து வீடியோவில் இதுவாக நான் சொல்லலை. சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லா ஷாப்ஸுமே வந்து வீடியோ பண்ணுறோம். ஆனால் இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷன்ஸோட டிசைனுங்க. ஒவ்வொரு டிசைனுமே வந்து பயங்கர யூனிக்காக இருக்குது. அதாவது ரிப்பீட்டடாக வந்து அன்னை ஜுவல்லர்ஸில் வச்சு இல்லை. இப்போது நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் பார்வையாக இருக்கும். அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வெறும் 1.25 பவுனுக்கே ஹாரம். அந்த ஹாரமே நம்ம வெளியில் போய் எடுத்தோம்னா 3 பவுன் தாராளமாக வரும். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை தான் நான் வந்து சொல்கிறேன். நானும் அதே போல் பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே எல்லா ஷாப்லேயும் ஸ்கீம் போடுற ஆள் கிடையாது. ஒரு ஷாப்லேயும் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டுட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் நான் வந்து போடுவேன். அதே போல் தான் இங்கே வந்து நான் ஸ்கீம்ஸ் பற்றி விசாரிச்சதில் ஒரு 100% சாட்டிஸ்ஃபைட் எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக அது உங்களுக்கும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி இங்கே வந்து விசிட்டை போடுங்க. அதே போல் இங்கே இருக்க ஆஃபரும் வந்து பார்த்திங்கன்னா பர் கிராமுக்கு 300 ருப்பீ. இந்த ஆஃபர் பற்றி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். பர் கிராமுக்கு 300 ருப்பீ டிஸ்கவுண்ட்டு, பர் செவரனுக்கு 2400 ருப்பீ வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தங்க நகை ஹைப்பில் இருக்குது, ஓவர் ஹைப்பில் இருக்குது. இதை நினச்சி நம்மள நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம், என்னடா இவ்வளோ ரேட் ஏறிட்டே இருக்கே அப்படின்ட்டு. நீங்கள் ஃபீல் பண்ணுற இந்த டயத்தில் கரெக்டாக வந்து நமக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் February மந்த் ஃபுல்லாக இருக்கும். செவரனுக்கு 2400 சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு 10 சவரம் பல்காக எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும்னு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து ஒரு விசிட்டை போடுங்க, ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பிடிக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின காயினோட வெயிட் வந்து செக் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ செக் பண்ணிக்க சொல்லிவிட்டு பில்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட காட்டிட்டு தான் சார் வந்து அந்த பவுச்சுக்குள்ளேயே வந்து வச்சாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க. ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஆக்சுவலி சொல்லியிருப்பாங்க, இப்போது நம்ம வந்து ஒரு 300 ரூபா டெய்லி சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சா கூட அந்த 10 ரூபா வந்து நாளைக்கு 100 ரூபாவாக மாறும், அந்த 100 ரூபா 1000 ரூபாவாக மாறும். ஸோ அதனால் நம்மளோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நான் யார் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். லைக் என்னை நம்பி என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, என்னை நம்பி நீங்கள் ஒரு ஷாப்பில் போய் ஜுவல்ஸ் வாங்குறீங்கன்றப்போ கண்டிப்பாக இது நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்ச்சேஸ் ரொம்பவே திருப்தியாக வந்து அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த ஷாப்பில் வந்து இன்னும் சில பாயிண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இந்த 1 டைம் பேமெண்ட்டு, அதாவது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற காயின் இருக்கு இல்லைங்களா, அந்த காயின்ஸ் எடுத்து வந்து இங்கே நம்ம பாண்டு மாதிரி போட்டு கூட 11 மாதம் கழிச்சு நம்ம வந்து வேஸ்டேஜில் 12% வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 12% இருக்கும், நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுக்கும் மேலே வந்து போச்சுன்னா நீங்கள் வேஸ்டேஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கீம் பற்றி சொல்லுங்கள். தங்க நகை சேமிப்பு திட்டம், இந்த ஸ்கீம் நேம் என்னங்க சிஸ்? ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஸ்கீம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மதர் ஸ்கீம். ஓகே. மதர் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வீக்லி மந்த்லி எப்போ வேணாலும் பே பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் இதில் நீங்கள் வேரியபிளாக பே பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே. இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5 lakh வரைக்குமே இதில் நீங்கள் கட்டிகிட்டே வரலாம். ஓகே. இது 11 month ஸ்கீம் தான். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கான கோல்டு வெயிட்
கொடுத்துருவோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 9.23% வரைக்கும் போனஸ் வெயிட்டாக நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஓகே, இதில் உள்ள பெனிஃபிட்டே போனஸ் வெயிட்டு தான் உங்களுக்கு. போனஸ் வெயிட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்கீம் என்ன? இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இடையில கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அர்ஜென்ட்டு எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது இடையில கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு வேற ஒரு பொருள் எடுக்கும்போது எனக்கு 2000 குறைஞ்சா கூட இதில் மைனஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இதை நீங்கள் கண்டினியூ கூட பண்ணிக்கலாம். ஓ வா, அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து இதில் இருக்கு. ஓகே, சூப்பருங்க சிஸ்டர். இதில் வேஸ்டேஜ் மட்டும் நீங்கள் கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜ் மட்டும் நாங்கள் கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா போனஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் எப்போ வேணாலும் நம்ம இதை க்ளோஸும் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஸ்கீம். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 பேமெண்ட் தான் நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ஓகே, 1லேருந்து 30 டேஸ் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஒரு பேமெண்ட்டை நீங்கள் கட்டிக்கலாம். ஓகே, இப்போ 5000 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மந்த்லி 5000 தான் கட்டிட்டு வர மாதிரி இருக்கு. இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 12% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் ஆர்னமெண்ட்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. இது நமக்கு ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து எவ்வளோங்க சிஸ்டர்? ஸ்டார்டிங்கில் நீங்கள் 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 500லேருந்தே ஸ்டார்ட். ஓகே, ஓகேங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மேஜிக் கோல்டு. ஓகே, மேஜிக் கோல்டுன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் அமௌண்ட்டாகவும் டெபாசிட் பண்ணலாம், கோல்டாகவும் இதில் நீங்கள் வர வைக்கலாம். ஓகே, இதில் அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் 1 lakh டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ கிராம் வருதுன்னு ஃபிக்ஸ் ஆகிடும். இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ கிராமோ அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். எப்போ எவ்வளோ மாதம் கழிச்சு? 11 month கழிச்சு வந்து நீங்கள் என்ன கிராம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கிராம் அப்படியே நீங்கள் 11 month கழிச்சு வந்து 12% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஓகேங்க சிஸ்டர். இப்போது நம்ம ஒரு ஸ்கீம் போடலாம். எடுங்க பார்க்கலாம். நான் வந்து எந்த ஸ்கீம் தெரியுமா போட போகிறேன்? ஃபாதர் ஆஃப் கோல்டு. ஐ லவ் மை ஃபாதர். அதனால் ஃபாதர் ஆஃப் கோல்டு நான் போடுறேன். நான் என்ன பண்ணும்? சிக்னேச்சர் மற்றதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறீங்களா? நேமு, மொபைல் நம்பர், அட்ரஸ். ஃபைனலாக நான் வந்து பார்த்திங்கன்னா அன்னை ஜுவல்லர்ஸில் ஒரு 10,000 ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து என்னோடய நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ், பின்கோடு இதெல்லாமே வந்து எழுதி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதுவுமே நான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஸ்கீம்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன், இங்கே இருக்க ஆஃபர் பற்றியும் சொல்லியிருக்கேன். மறக்காமல் அன்னை ஜுவல்லர்ஸ் வந்து விசிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அண்டு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுட்டு போங்க. இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து நிறைய அன்னை ஜுவல்ஸ் பற்றின லாங் வீடியோஸ், ஷார்ட்ஸ் இது எல்லாமே வரும். அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து ஒன்று தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் எந்தெந்த ஷாப்பில் எவ்வளோ ஸ்கீம் போட்டிருக்கீங்க அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள்லாம் போடுற ஸ்கீம்ஸ் பார்க்குறப்போ எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்குங்க. பாய்.